வெளிநாட்டு கான்செப்டான பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முதல்ல ஹிந்தியில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்துச்சு. ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் கடந்த 7 வருஷமா பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினாரு. படப்பிடிப்பு மற்றும் அரசியல் வேலை காரணமாக 7வது சீசனோட கமல்ஹாசன் நிறுத்திக்கிட்டாரு. 8வது சீசன்ல இருந்து விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாரு. இதுக்காக அவர் 60 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கினாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் தொடங்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதிக்கு 75 கோடி சம்பளம் பேசப்பட்டிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. முன்னாடி தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல்ஹாசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் 100 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. இதே நிகழ்ச்சியை மலையாளத்தில் தொகுத்து வழங்குற மோகன்லால் 50 கோடியும், தெலுங்குல தொகுத்து வழங்குற நாகார்ஜுனா 75 கோடியும், ஹிந்தியில தொகுத்து வழங்குற சல்மான் கான் 200 கோடியும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. வெளிநாட்டு கான்செப்டான பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முதல்ல ஹிந்தியில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்துச்சு. ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் கடந்த 7 வருஷமா பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினாரு. படப்பிடிப்பு மற்றும் அரசியல் வேலை காரணமாக 7வது சீசனோட கமல்ஹாசன் நிறுத்திக்கிட்டாரு. 8வது சீசன்ல இருந்து விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாரு. இதுக்காக அவர் 60 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கினாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் தொடங்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதிக்கு 75 கோடி சம்பளம் பேசப்பட்டிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. முன்னாடி தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல்ஹாசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் 100 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. இதே நிகழ்ச்சியை மலையாளத்தில் தொகுத்து வழங்குற மோகன்லால் 50 கோடியும், தெலுங்குல தொகுத்து வழங்குற நாகார்ஜுனா 75 கோடியும், ஹிந்தியில தொகுத்து வழங்குற சல்மான் கான் 200 கோடியும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது.